Hi students, today now we are going to discuss factors affecting photosynthesis and structure of mitochondria. So இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஃபோட்டோசிந்தசிஸில் two type of reactions, one light dependent reaction and another one light independent reactions. That is light reaction as well as dark reactions. So அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் as well as எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், டூ ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், pigments, leaf age, accumulation of carbohydrates, hormones, டோட்டலாக 4 internal factors. ஸோ அப்போ லீஃபுக்குள்ளே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் கலர் பிக்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ அதுவே எல்லோ கலராக இருந்தது, பிக்மெண்ட்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுது, பிக்மெண்ட்ஸ் வந்து அதான் கலர் இல்லை மாறிட்டுது அப்படின்னா அப்போ என்னது அது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஸோ அப்போ அங்கே அந்த பிளேஸில் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ வந்து ஒரு லீஃப் வந்து க்ரீன் கலரில் இருக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ அதுவே எல்லோ கலராக மாறிட்டுது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அது பிக்மெண்ட்ஸ் வந்து சேஞ்சஸ் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு லீஃப் ஏஜ். ஸோ வந்து மேக்ஸிமம் ஆன் லீஃப் ஏஜ் அப்படின்னு ஒரு வீக், அந்த வீக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4 to 5 weeks ப்ரெசன்ட் இன் க்ரீன் கலர், ஓகேவா. ஸோ அப்போ அந்த டைமில் நல்லா ஹெல்த்தியாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஸோ ஓல்டு லீஃப் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது. அப்போ லீஃப் ஃபால் டவுன் ஃப்ரம் த பிளான்ட்டு, அப்போ லீஃப் ஏஜ், ஓகேவா. ஸோ இப்போ லீஃபினுடைய ஏஜை பேஸ் பண்ணி இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு அக்குமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ வந்து நிறைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 4 இட்லி போதும், ஓகே 4 இட்லி சாப்பிட்டோம், திரும்பியும் வந்து இன்னும் கொடுக்குறாங்க இட்லி அப்படின்னா எடுத்து சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. இன்னும் ஒரு 2 சாப்பிட்லாம், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஸோ அப்போ அந்த பேசிக்கில் அப்போ ஏற்கனவே ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, பட் அப்போ அதுக்கப்புறமும் அதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஸோ அப்போ அக்குமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நிறைய என்ன பண்ண முடியாது, ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்க முடியாது. அதுக்கடுத்தது ஹார்மோன்ஸ். ஸோ பிளான்ட்டுக்கும் ஹார்மோன்ஸ் இருக்குது, ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், அப்சிசிக் ஆசிட், எத்தலின். ஸோ இப்போ இதெல்லாமே ஹார்மோன், பிளான்ட் ஹார்மோனு. ஸோ அந்த ஹார்மோனும் வந்து என்ன இன்வால்வ் ஆகுது, ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்போ அதில் வந்து எக்ஸஸ் ஹார்மோன் இருக்கும்போது ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகும். இல்லை வந்து லெஸ் ஆகும், ஹார்மோன் லெஸ் ஆகும் போதும் ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ நார்மலாக இருந்தது அப்படின்னா வித்தவுட் எனி ப்ராப்ளம், பட் ஆனால் அந்த என்னது ஸோ இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கும்போது அஃபெக்ட் ஆகும். ஸோ டோட்டலாக இது என்னது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அந்த லீஃபுக்குள்ளே என்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன க்ரீன் பார்ட்ஸில் என்னென்ன நடக்குது அப்படின்றது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ இதனால் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காமல் தடைபெறும். அது நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்னதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காமல் எப்படி தடுத்து நிறுத்துது அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஒன் லைட்டு. ஸோ லைட் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் சரி இல்லை டிக்ரீஸ் ஆனாலும் சரி ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து என்னது அஃபெக்ட் ஆகும். அதே சேம் டைம் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு ஆல்சோ. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அக்குமுலேஷன் நிறையா இருந்தாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது, ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்க முடியாது. ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு, அது மாதிரி டெம்பரேச்சர், ஓகேவா. ஸோ ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர்ஸ், அது மாதிரி வாட்டர் அண்ட் தென் மினரல் எலமெண்ட்ஸ். ஸோ வாட்டர் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் ஸோ இதெல்லாம் வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகி ஸோ அந்த வந்து பிளான்ட் வந்து என்ன பண்ணது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஸோ டோட்டலாக இது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ், ஓகேவா. ஒன் இன்டர்னல் ஃபேக்டர் அண்ட் அனதர் ஒன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து பிக்மெண்ட்ஸு, லீஃப் ஏஜ், அக்குமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட், ஹார்மோன்ஸ். எக்ஸ்டர்னல் வந்து லைட், கார்பன் டை ஆக்சைடு, டெம்பரேச்சர், வாட்டர் அண்டு மினரல் எலமெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியா, ஸோ பிஃபோர் நம்ம 9th 8th படிச்சிருப்போம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது என்னது, பவர் ஹவுஸ் ஆஃப் செல், ஓகேவா. ஒய் இஸ் கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னா, ஸோ வந்து மெயின் ரீசன் எனர்ஜி ப்ரொடியூசிங் செல், ஓகேவா, எனர்ஜி கரன்சி ஆஃப் செல். ஸோ இப்போ அதனால தான் என்னது அப்படின்னா பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படி சொல்கிறாங்க. நிறைய ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதான் வந்து எனர்ஜி ப்ரொடியூசிங் பவர் ஹவுஸ் ஆஃப் செல். மைட்டோகாண்ட்ரியா, the mitochondria are filamentous or granular cytoplasmic organelles present in cells.
ஸோ இப்போ வந்து என்னது மைட்டோகாண்ட்ரியா வந்து ஒரு இழை போல் இருக்கும். அது ஃபிலமெண்டஸ் அப்படின்றது என்னது இழை போல் இருக்கிறது. அது கிரானுலர் சைட்டோபிளாசமிக் ஆர்கனல்ஸ். அப்போ வந்து அது ஒரு துகள் போன்ற இந்த சைட்டோபிளாசம் நுண்ணுறுப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த செல்லில் என்ன இருக்கும், செல் வால், அதுக்கப்புறம் செல் மெம்பரெயின், அதுக்கப்புறம் ப்ரோட்டோபிளாசத்தை தான் டூவாக டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று என்னது அப்படின்னா சைட்டோபிளாசம் அண்ட் அனதர் ஒன்று என்னது நியூக்ளியஸ். அப்போ அந்த சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய துகள் மாதிரி இருக்கிறதா என்னது இந்த சைட்டோபிளாசமிக் ஆர்கனல் ப்ரெசன்ட் இன் செல்லு. மைட்டோகாண்ட்ரியா வந்து ஒரு துகள் மாதிரி அந்த சைட்டோபிளாசமிக் ஆர்கனல் சைட்டோபிளாசமிக்கில் இருக்கும். அதுதான் ஆர்கனல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அந்த லிவிங்காக இருக்கக்கூடியது எல்லாமே ஆர்கனல்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சைட்டோபிளாஸில் என்ன இருக்கும் அப்படின்னா கொல்கை பாடிஸ் இருக்கும், ரைபோசோம்ஸ் இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். ஓகேவா? அது பிளாஸ்டிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே ஆர்கனல்ஸ் தான். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஆர்கன் தான் என்னது மைட்டோகாண்ட்ரியா. The mitochondria were first discovered by Kolliker in 1857. ஓகேவா? as a granular structure in striated muscles. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியாவை டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னா கோலிக்கர். ஓகேவா? ஸோ அப்போ அந்த கோலிக்கர் அப்படின்றவர் தான் இந்த அது வந்து என்னது ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ், அதுதான் வரி தசை செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரையேட்டட், நான் ஸ்ட்ரையேட்டட், ஸ்மூத் மசில், ரஃப் மசில், அந்த அந்த என்ன வேலண்டரி மசில், இன்வேலண்டரி மசில் சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி ஒரு வரி தசையாக இருக்கக்கூடியது தான் அது அந்த ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். ஸோ இப்போ அதில் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு வந்து மைட்டோகாண்ட்ரியாவை யாருக்கு கோலிக்கர் 1857 தான் அதை வந்து டிஸ்கவர் பண்ணார். ஸோ மைட்டோகாண்ட்ரியா சிங்குலர், மைட்டோகாண்ட்ரியன் ஆர் ஆர்கனல்ஸ். ஓகேவா? ஸோ வந்து மைட்டோகாண்ட்ரியா சிங்குலர் தான் என்னது மைட்டோகாண்ட்ரியன் ஆர் ஆர்கனல்ஸ் within the eukaryotic cells that produce adenosine triphosphate ATP, which form the energy currency of the cell. For the reason the mitochondria is referred as the powerhouse of cell. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இதுதான் என்ன பண்ணுது அந்த யூகாரியோட்டிக் செல்ஸில் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ATP which form the energy currency of the cell. இப்போ ATP தான் என்னது ஆற்றல் மையம். ஸோ அப்போ அதுதான் வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோசிந்தசிஸில் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு அப்போ என்ன பண்ணணும்னா அது வந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்போ அந்த எனர்ஜி எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்கும். அப்போ அந்த சைக்கிள்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நடக்கும்போது தான் ATP நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் அந்த ATP வந்து எனர்ஜி கரண்ட் செல் சொல்கிறாங்க. அதனால தான் என்னது ஸோ மைட்டோகாண்ட்ரியா டோட்டலி இஸ் கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் செல்லு. ஓகேவா? ஸோ அப்போ அது என்னென்னா யூகாரியோட்டிக் செல்ஸ். ஏன் ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ் தான்? ப்ரோகாரியோட்டிக் செல்ஸில் என்னது ஆர்கனல்ஸ் எல்லாமே ஆப்சென்ட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து அன்டிஃப்ரெண்டட் ஆர்கனல்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறதா ட்ரூ நியூக்ளியஸ் இருந்தது அப்படின்னா யூகாரியோட்டிக், ட்ரூ நியூக்ளியஸ் இல்லை அப்படின்னா என்னது அது வந்து ப்ரோகாரியோட்டிக். ஓகேவா? ஸோ இப்போ யூகாரியோட்டிக் ப்ரோகாரியோட்டிக் சொல்ல டிஃப்ரென்ஸ் அது நம்ம நிறைய பார்க்கலாம் அதை பற்றி. ஸோ இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியா vary in size from 0.5 micron to 2.0 மைக்ரான். ஓகேவா? ஸோ மைக்ரோமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ அது என்னது அப்படின்னா இது நிறைய சைஸில் இருக்கும். ஸோ அந்தந்த செல்ஸுக்கு தகுந்த மாதிரி ஸோ 0.5லேருந்து 2.0 வரைக்கும் மைக்ரானில் இருக்கக்கூடியது இந்த மைட்டோகாண்ட்ரியா. ஸோ the mitochondria contains 60 to 70% of proteins. இப்போ அந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், 25 to 30% லிப்பிட்ஸ் இருக்கும், 5 to 7% என்ன இருக்குது அப்படின்னா RNA அண்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் DNA அண்டு மினரல்ஸ், DNA, RNA, லிப்பிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே இன்சைடில் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் வந்து ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ அது வந்து ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் கிரானுலர் சைட்டோபிளாசமிக் ஆர்கனல்ஸ் அப்படி சொல்கிறான். ஸோ இதை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா கொலிக்கரு. ஸோ இப்போ இது வந்து யூகாரியோட்டிக் செல்ஸில் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் தான் எனர்ஜி கரன்சி ஆஃப் செல். அப்போ ஏன்னா அதுதான் வந்து எனர்ஜி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ எங்கே நடக்குது அப்படின்னா ATP அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கிறதா தான் இது பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதனுடைய சைஸ் என்ன அப்படின்னா 0.5 to 2 மைக்ரான் இருக்குது. ஸோ அப்போ அதனுடைய என்னென்ன போர்ஷன் அதில் இருக்குது அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, லிப்பிட்ஸ் இருக்குது, RNA இருக்குது அண்டு அமௌண்ட் ஆஃப் DNA அண்டு மினரல்ஸ் எல்லாமே இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா கிறிஸ்டே, நெக்ஸ்ட்டு ஆக்சிசோம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்னது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன்ஸ். இப்போ வந்து இப்போ நம்ம பார்த்துருப்போம் குளோரோபிளாஸ்ட்டுக்குமே என்ன இருக்குது அப்படின்னா மெம்பரைன்ஸ் இருக்குது, அவுட்டர் மெம்பரைன், இன்னர் மெம்பரைன். ஓகேவா? ஸோ இப்போ அவுட்டருக்கும் இன்னரும்
இன்டர்மீடியட் மெம்பரேன்ஸ் நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா. ஸோ அவுட்டருக்கு இன்னருக்கு நடுவில் இன்டர்மீடியட் மெம்பரேன்ஸ். இப்போ அதே மாதிரி தான் இந்த மைட்டோகாண்ட்ரியாவோடைய ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் அவுட்டர் மெம்பரேன் இன்னர் மெம்பரேன் ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் மைட்டோகாண்ட்ரியா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இப்போ வந்து F1 பார்ட்டிகல்ஸ் உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் DNA அண்ட் ரைபோசோம்ஸ் மேட்ரிக்ஸ். அப்போ உள்ளே இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவோம், இப்போ கொலாய்டல் சப்ஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே மேட்ரிக்ஸு. ஸோ அப்போ அதில் அவுட்டர் மெம்பரேன் அண்டு இன்னர் மெம்பரேன். அதுக்கு அடுத்து இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். அப்போ அந்த அவுட்டருக்கும் இன்னருக்கும் நடுவில் இருக்கிறது என்னது, இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். அதுக்கு அடுத்தது கிறிஸ்டே ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஜங்ஷன் சொல்லுவோம், கிறிஸ்டே ஜங்ஷன். ஸோ இப்போ இதான் வந்து மைட்டோகாண்ட்ரியோட ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேவா. ஸோ இதை நல்லா கிளியராக ட்ராப் பண்ணி இன்றைக்கி போஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரக்சரை இன்றைக்கே போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ட்ரா மட்டும் பண்ணி அனுப்புங்க இன்றைக்கி. எல்லாருமே நல்லா நீட்டாக பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இப்போ நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த கிளாரிட்டியை பார்த்துட்டு எந்த அளவுக்கு எப்படி வந்து நல்லா நீட்டாக பண்ண முடியுமோ ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 membranes called இன்னர் அண்டு அவுட்டர் மெம்பரேன். ஸோ வந்து என்னது, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 membrane. இப்போ வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் 2 membrane இருக்குது. ஒன்று இன்னர் மெம்பரேன் அண்ட் அவுட்டர் மெம்பரேன். ஸோ வெளியில் இருக்கிறது அவுட்டர் மெம்பரேன், அதுக்குள்ளே இன்னரில் இருக்கிறது இன்னர் மெம்பரேன். ஸோ அது நடுவில் இன்டர்மீடியட் மெம்பரேன் ஓகேவா. ஸோ ஈச் மெம்பரேன் இஸ் 60 to 70 Armstrong திக்கு. ஸோ 60 to 70 Armstrong. ஸோ ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 × 10⁻⁸ ஓகேவா. ஒரு ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது அதனுடைய வேல்யூ 1 × 10⁻⁸ வேல்யூ. ஸோ இப்போ இதான் வந்து ஆம்ஸ்ட்ராங். ஸோ அப்போ அந்த மெம்பரேன் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னா 60 to 70 ஆம்ஸ்ட்ராங்கில் இதில் திக்னஸ் இருக்குது. த அவுட்டர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் இஸ் ஸ்மூத் அண்ட் ஃப்ரீலி ப்ரிமியபிள். ஸோ வந்து அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடியது. ஃப்ரீலி ப்ரிமியபிள் டு மோஸ்ட் ஸ்மால் மாலிகுல்ஸ். ப்ரிமியபிள் அப்படின்னா அலோ பண்ணும் என்னென்ன சப்ஸ்டன்ஸை உள்ளே, இப்போ அவுட்டர் அப்படின்றது போது என்னென்ன சப்ஸ்டன்ஸ் உள்ளே இப்போ அந்த செல்லுக்குள்ளே போகணுமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணும், அலோ பண்ணும். அதான் பெர்மியபிள் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுமாதிரி பெர்மியபிள் அப்படின்னா உள்ளே அனுப்புறது. மோஸ்ட் ஆஃப் ஸ்மால் மாலிகுல், சின்ன சின்ன மூலக்கூறுகள் எல்லாமே அதுக்குள்ளே அனுப்புறது தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா அவுட்டர் மெம்பரேனுடைய ஒர்க்கு. இது கண்டெய்ன்ஸ் என்சைம்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அண்டு லிப்பிட்ஸ். ஸோ அதில் வந்து அவுட்டர் மெம்பரேனில் என்சைம்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அண்டு லிப்பிட்ஸ் இருக்குது. இட் ஹேஸ் போரின் மாலிகுல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் விச் ஃபார்ம் சேனல் ஃபார் பேசேஜ் ஆஃப் மாலிகுல் த்ரூ இட்டு. ஸோ வந்து அந்த கேரியர்னு சொல்லுவோம், போரின் மாலிகுல்ஸ் அப்படின்னு கேரியர் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. ஸோ வந்து எப்படி அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு போய் விடுறது, நம்ம வெஹிக்கிள் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஆஃப் த போரின் மாலிகுல்ஸ் விச் ஃபார்ம் த சேனல்ஸ் ஃபார் பேசேஜ் ஆஃப் மாலிகுல் த்ரூ இட் ஓகேவா. அதுக்குள்ளே வந்து மாற்றுறது, உள்ளே அனுப்புறது, வெளில போகிறது. அப்போ அந்த மாதிரி ஒர்க்கு பண்ணுறது எல்லாமே இந்த அவுட்டர் மெம்பரேன் தான். நெக்ஸ்ட்டு இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் இஸ் செமி பெர்மியபிள் மெம்பரேன். பெர்மியபிள் அப்படின்றது எல்லா சப்ஸ்டன்ஸும் ஸ்மால் மாலிகுல்ஸையும் உள்ளே அலோவ் பண்ணுறது. பட் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் வந்து செமி பெர்மியபிள். ஸோ இப்போ பாதி அளவுக்கு தான் என்ன பண்ணுவது, உள்ளே அனுப்பும். அது மாதிரி செமி பெர்மியபிள் மெம்பரேன் அண்ட் ரெகுலேட் த பேசேஜ் ஆஃப் மெட்டீரியல் இன்டு அண்ட் அவுட் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா ஓகேவா. ஸோ அப்போ வந்து ரெகுலர் பேசேஜ் மெட்டீரியல் இன் அண்ட் அவுட் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. அப்போ வந்து இன்னர் மெம்பரேன் வந்து உள்ளே அனுப்புறதுக்கும் அந்த உள்ளே இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியலை வெளியில் அனுப்புறதுக்கும் இந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் வந்து யூஸ் ஆகுது. ஆக்டர்ஸ் ஏ செமி பெர்மியபிள் மெம்பரேன் ஓகே. ஒரு சில சப்ஸ்டன்ஸை உள்ளே அலோவ் பண்ணும், ஒரு சில சப்ஸ்டன்ஸ் தான் வெளியில் ரிலீஸ் பண்ணும். ஸோ இட் ரிச் இன் என்சைம் அண்ட் கேரியர் ப்ரோட்டீன்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ அதில் என்ன இருக்குது, என்சைம்ஸ் இருக்குது, அது மாதிரி கேரியர் ப்ரோட்டீன்ஸ். அப்போ அந்த கேரியர் ப்ரோட்டீன் தான் என்ன பண்ணும், எடுத்துகிட்டு போகும், சப்ஸ்டன்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு போகும், ஒரு சில சப்ஸ்டன்ஸை வெளியில் அனுப்பும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 80% ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். இதுலேயும் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, லிப்பிட்ஸ் இருக்குது, என்சைம்ஸ் இருக்குது. அந்த என்சைம் அண்ட் கேரியர் ப்ரோட்டீன்ஸ், அதுக்காக ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் எல்லாமே இந்த இன்னர் மெம்பரேனில் இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ இதானது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் ஒன்லி மெம்பரேன்ஸ் ஓகேவா. இன்னும் நிறைய இருக்குது நம்மளுக்கு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ அப்போ வந்து இப்போ இம்பார்ட்டன்ட் என்னது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவுடைய ஸ்ட்ரக்சரை ட்ராப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.